இந்த ராணி அங்க இருக்க மேஜிக் செவுரு மேல கை வச்சு சாயும்போது, சடனா அந்த ராணி டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சர் வந்துடுறா. ஃபியூச்சர்ல அங்க ஒருத்தன் அங்கிட்டும் இங்கிட்டுமா நடந்துட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கும்போது, மேஜிக் செவுரு வழியா வந்த ராணிய பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. அந்த ராணி பசியில இருக்கிறதுனால அந்த பையன்கிட்ட இருக்க நூடுல்ஸ வாங்கி சாப்பிடுறா. நூடுல்ஸ் சாப்பிட்ட உடனே இது வரைக்கும் என் லைஃப்ல நான் இது டேஸ்ட்டா சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி, அந்த பையன்கிட்ட ஒரு கோல்டு காயின் குடுத்து அங்க இருந்து 2 நூடுல்ஸ் பாக்ஸ வாங்கிட்டு ராணி பாஸ்ட்டுக்கு வந்துடுறா. இதெல்லாம் பார்த்து அந்த பையன் ஒண்ணுமே புரியாம குழம்பி போயிருக்கான். உடனே அந்த பையன் மேஜிக் செவுரு கிட்ட போய் தொட்டு பார்க்கறான். சடனா வாட்டர் பாட்டில் எடுத்து மேஜிக் செவுரு மேல தூக்கி போட அந்த வாட்டர் பாட்டில் மாயமா மறைஞ்சு போகுது. அந்த பையன் இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆன உடனே அவங்க கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாம் மேஜிக் செவுரு மேல தூக்கி போடுறான். அப்படியே சாப்பாடு எல்லாம் கூட சேர்த்து போட எல்லாமே பாஸ்ட்டுக்கு போயிடுது. அந்த ராணி அந்த சாப்பாடு எல்லாம் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றா. அந்த சோல்ஜர்ஸும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து பனி பெய்ய அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் குளிர ஆரம்பிக்குது. உடனே அந்த ராணி மேஜிக் செவுரு வழியா வந்து அந்த பையன் கிட்ட கோல்டு காயினை கொடுத்து எனக்கு அர்ஜென்ட்டா 1000 ஸ்வெட்டர் வேணும்னு சொல்றா. அந்த பையன் அந்த கோல்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு கோல்டு ஷாப்புக்கு போய் அந்த கோல்டை கொடுத்து காசு எவ்வளவு கிடைக்கும் கேக்குறான். அந்த ஷாப் ஓனர் அந்த கோல்டை செக் பண்ணி பார்த்த உடனே ஷாக் ஆகி இந்த கோல்டு பல வருட பழமையான காயின், இதோட மதிப்பு $10,000 சொல்றான். அந்த பையன் அந்த கோல்டு காயின் $8,000 வித்துட்டு அந்த ராணிக்கு ஹெல்ப் பண்ணறா. ராணி இந்த காலகட்டத்துல தண்ணீர் பஞ்சம் அதிகமா இருக்கு. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் தண்ணி இல்லாம தாகத்தோட தவிக்கிறத பார்த்து ராணி உடனே அந்த பையன் கிட்ட மறுபடியும் ஹெல்ப் பண்ண கேக்குறா. அந்த பையன் பைப் எடுத்துன்னு அங்க இருக்க கொயால சொருகிறான். ராணி அந்த பைப்போட மறுபக்கம் எடுத்து மேஜிக் செவுரு வழியா வந்து பாஸ்ட்டுக்கு போய் சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுக்குறா. ராணி திரும்ப வந்து அந்த பையன் கிட்ட தண்ணியை திறந்து விடுன்னு சொல்ல அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு தண்ணி கிடைச்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த பையன் ராணி கிட்ட பூமியில இருந்து தண்ணி வர வைக்க ஐடியா சொல்றான். ராணி பாஸ்ட்டுக்கு வந்து அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இடத்துல தண்ணி வர வைக்கிறா. தண்ணி வரதை பார்த்து அங்க இருக்க சோல்ஜர்ஸும் ராணியும் சந்தோஷமா இருக்காங்க. சடனா ராணியோட எதிரி அந்த இடத்துக்கு வர உங்க கூட போர் நடத்த போறேன்னு சொல்றா. ராணி உடனே மறுபடியும் அந்த பையன் கிட்ட ஹெல்ப் கேட்கறா. அந்த பையன் ராணிக்கு புல்லட் ப்ரூஃப் வெஸ்டும் அண்ட் சில சீக்ரெட் வெப்பன்ஸும் கொடுக்குறான். ராணி இதெல்லாம் வாங்கிட்டு பாஸ்ட்டுக்கு திரும்பி வரா. பாஸ்ட்ல போர் ஸ்டார்ட் ஆனதும் ராணி அந்த பையன் கொடுத்த அம்பை வச்சு ஏம் பண்ணி எதிரி மேல விடுறா. ஒரே அம்புல அங்க இருக்க மொத்த எதிரியும் செதறி போய் விழுறாங்க. அந்த பையன் கொடுத்த சீக்ரெட் வெப்பன் யூஸ் பண்ணதுனால ராணி போர்ல வின் பண்ணிடுறா.